Hi friends, welcome to our channel. வாழைக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? வாங்க இன்றைக்கி வந்து ஒரு பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உதிரியாக முட்டை பொரியல் மாதிரியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது, அதனால தண்ணியிலே நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா 2-3 நாள் ஆனால் கூட பழுக்காது. இப்போ வாழைக்காவை நான் 2 பீஸாக இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டேன். தோல் எடுக்க தேவையில்லை, நம்ம வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுப்போம். ஸோ மூடி வச்சுட்டு எக்ஸாக்டாக ஒரு 6 நிமிஷம் நான் வேக விட்டுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா எடுத்துடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பட் காய் உள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக தான் இருக்கணும். அப்புறம் அவ்வளோதான், காய் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாழைப்பழத்தில் தோல் உரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் எடுத்தால் ஃப்ரை பண்ணுவோம், மீன் மாதிரி கூட நம்ம தோசை தவாவில் போட்டு செய்யலாம். பட் அதை விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொடிமாஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு வந்து வாழைக்காவை வேக வச்சு துருவி செஞ்சால் தான் அந்த கலர் வந்து ஒயிட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். நம்ம டைரெக்டாகவோ, அதாவது வாழைக்காவை வேக வைக்காமல் டைரெக்டாக துருவி இது பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அந்த சட்டிலையும் ஒட்டும், இன்னொன்று அந்த ஒயிட்டாகவே கடைசி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியாது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. இன்னும் அவ்வளோதான். நான் இப்போ வந்து ரொம்ப அந்த கிரேட்டர்லேயே சின்ன சைஸில் திருவுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த பெரிய சைஸில் கூட ஈஸியாக திருவி எடுத்துடலாம். பட் சின்னதாக இருந்தால் பார்க்குறதுக்கு தேங்காய் பூ மாதிரி நல்லாயிருக்கும். இதுவே க்யூபாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், சின்ன சைஸில், அதுவும் நல்லாயிருக்கும். துருவுறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட சின்ன பீஸாக வெந்த பிறகு கட் பண்ணி எடுத்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா வாழைக்காவுமே துருவிட்டேன். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உளுந்தம்பருப்பும் அதே அளவு போட்டுக்கிறேன். கடுகு ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு நல்ல பொன்னிறமாக வறுபட்ட பிறகு நான் வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக இன்றைக்கி குடைமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது இடையில க்ரன்ச்சியாக இருக்கும். கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டுமே போதும் இதுக்கு. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன்னா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்ல வெங்காயம் கண்ணாடி மாதிரி கலர் மாறின உடனே, இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கலர் மாறின உடனே நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் வாழைக்காய் வந்து ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டிங்கன்னா போதும். ரொம்ப குழஞ்சிது அப்படின்னா நம்மளால் உதிரியாக வந்து துருவ முடியாது. இன்னொரு மெத்தட் வந்து நான் தண்ணியில் வாழைக்காயை வேக வச்சேன். வேணும்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஆவியில் வச்சு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு மட்டும் லைட்டாக ஒட்டும் பாத்திரத்தில். ஒன்றும் இல்லை, நம்ம கரண்டியில் திருப்பி விட்டுட்டாலே போதும். ஆல்ரெடி வெந்ததுனால நான் ஒரு 2 minutes குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுட்டேன். தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.